நீதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். பெரும்பாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு ஒருத்தர் தீங்கு நினைக்கணும், கெடுதல் நினைக்கணும்னு நினச்சாங்கன்னா சனி பகவான் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வச்சு செய்வார்னு சொல்லலாங்க. ஏன்னா சனி பகவான் ஆளக்கூடிய ராசிக்காரங்க எப்பயுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க. பொறுமை ஓரளவுக்கு தான். பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பின்னாடிங்கிறது வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த வகையில கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் மன உறுதியோடு இருக்க பாருங்க. அடுத்தடுத்து உங்கள் முயற்சியில் கவனமாக இருங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதியுமே இந்த நேரம் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கடுமையான சூழ்நிலையிலும் நீதி நேர்மை தவறாமல் நடக்கிறாங்களா, கடுமையான உழைப்பை கொடுக்குறாங்களோ அதை தான் எதிர்பார்ப்பாரு. அதை நீங்கள் இந்த நேரம் கொடுத்துட்டாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இல்லை. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலில் தொடர்ந்து வழிபாடு செய்யப்பாங்க. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. பல பிரச்சனைக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே உங்கள் குலதெய்வம் தான். குலதெய்வ கோவிலில் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு, சர்க்கரை பொங்கல் படையலிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க பாருங்க, குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதே கையோடையே வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இல்லைன்னா கீரை வகைகளை தானமாக கொடுக்க பாருங்க. இந்த நேரம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவுமே உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, நீர் மோர் வாங்கி கொடுக்குறது, உணவு வாங்கி கொடுக்குறது, சின்ன பண உதவியாவது இந்த நேரம் செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய இதுக்கு முன்னாடி இழந்துட்டீங்க, இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற சூழ்நிலை தான். நீங்கள் இழக்கவே கூடாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிதானம் மட்டும்தாங்க. நிதானத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த நேரம் நிதானம் தான் பிரதானம். மற்றபடி சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சண்டை சச்சரவு இந்த நேரம் இல்லாமலாம் இருக்காதுங்க எந்த இடத்துக்கு போனாலும். ஏன்னா கிரக அமைப்பு அப்படி, நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களை தூண்டி விட்டுருவாங்க, அதாவது பேச வச்சிருவாங்க. அதனால யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம். தயவு செஞ்சு கை நீட்டிடாதீங்க, அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக ஆறிடும், அதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. உறவுகள் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அனுசரணையான நிலைமை இல்லைதான். ஆனால் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் குழப்பத்தை தவிர்க்க பாருங்க. மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். குழப்பம் இருக்கிறதால தான் எதுவும் தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியல. அதனாலே குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருது. எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல பேர் வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீ வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச பாருங்க. வாய் பேசுறதுல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே மௌனம் விரதம் இருக்கிறது நல்லது தான். அதாவது மௌனமாக இருங்க, தேவைக்கு பேசினா மட்டும் போதும். அதிகப்படியாக மனசில் இருக்கிறது எல்லாமே கொட்டுறங்கிற பேரில் இந்த நேரம் நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசுறது வேண்டாம், அதிகப்படியாக பேசுறது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றுன்னு இருந்துக்கிட்டாலே எந்த இடத்துலையுமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம். அதனால யார்கிட்ட பார்த்து பேசினாலும் கொஞ்சம் பக்குவமாக பேசிக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குடும்ப வாழ்க்கையில் ராசிக்கு தன பாக்கியாதிபதி குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தான்னு சொல்லக்கூடிய கடகராசியில் இருக்கிறாரு. அது உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொண்டு வர முடியுங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் மனசு வச்சா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல வழியில் வருமானம் வரும். என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவாக இருக்கும். கையில் வாங்கின பணம் பையில் போட்ட பாடலன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்த பணம் எப்படி போச்சுன்னு தெரியாது. வியக்கிற அளவுக்கு செலவுங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். ஆனாலும் அது ஒரு வகையில் நல்லது தான். அதை நீங்கள் இந்த மருத்துவ செலவாக பண்ணிக்கிறத விட உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். மகனுக்கோ மகளுக்கோ சுப செலவு செய்கிறது, சுப சடங்கு செய்கிறது இருந்தால் அதை செஞ்சுக்கலாம். அவங்களுக்காக எதிர்காலத்துக்காக இந்த நேரம் எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. ஒரு ஆறுதலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் கடன் வாங்குற ஒரு அவசியம் இல்லை. ஆனாலுமே சேமிக்கவும் முடியாது. சேமிப்பு இருந்தாலுமே அது கொஞ்சம் கரைஞ்சு போயிடும். திடீர் செலவு ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். இந்த நேரம் அதை நீங்கள் உங்களால் உணரக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணாமல் இருந்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது.
அதே மாதிரி குடும்ப நலனில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. திருமண முயற்சி செய்றீங்கன்னா அவசரப்பட்டு வரனை தேர்ந்தெடுக்கக்கூடாது. கொஞ்சம் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் கொடுக்கறது நல்லது. தீர விசாரித்த பின்னாடி வரனை தேர்ந்தெடுக்க பாருங்க. வேலைன்னு பார்க்குறப்ப வேலையில் இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. வக்கரகதியில் ராகுவோட இணைஞ்சு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த தன்மை சனி பகவான் இந்த நேரம் நீங்கள் என்ன வேலை தினசரி என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தால் போதுங்க. தப்பு நடக்கிற வாய்ப்பு இல்லை, ஆனால் சந்தர்ப்பம் மற்றவங்க உருவாக்குவாங்க. அதனால் தினசரி செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஜென்ம ராசியில் அதுவுமே வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறாரு, கூடவே ராகு இருக்கிறார். அதனால் தேவையில்லாத விஷயம் பேசிக்கிறது வேண்டாம். தான் உண்டு தான் வேலை உண்டு இந்த நேரம் இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு தவிர்க்கணும்னா யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாங்க. தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறது இந்த நேரம் நிறைய பேர்கிட்ட இந்த நேரம் பேசுகிறீங்க. மற்றவங்களும் உங்ககிட்ட வந்து நிறைய ஆறுதல் தேடுங்கிற பேச்சில் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாதிப்பாக அவங்க வழியில் தான் ஏற்படுது. அதை நீங்கள் உணர்ந்துட்டாலே போதும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை வழியில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா கூட சிறப்பாக இருக்குது. ஆனால் நீங்களாகவே கவனம் கொடுக்கணும். வேலை தேடுறீங்க இல்லை வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க, வேலை சம்மந்தமாக இந்த நேரம் ஈடுபடுறீங்கன்னா நீங்களாகவே கொஞ்சம் முயற்சி செய்யணும். இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. பணமாக இருந்தாலும் அப்படி தான். தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. வக்கர சனி ராகு இந்த நேரம் சந்தை நிலவரம் கொஞ்சம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நுண்ணிப்பாக கவனிக்கணும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, விளைபொருளோட நிலை எல்லாமே எப்படி இருக்குது, விவரம் என்ன, விலை நிலவரம் என்ன, இது எல்லாமே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா மட்டும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. ஆனால் நீங்களுமே கொஞ்சம் எதுவுமே அளவோடு வச்சுக்கிறது நல்லது. வருமானம் கொஞ்சம் போதுமான அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவு தான். ஆனால் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. மாத கடைசி வரைக்கும் சமாளிக்கலாம். தங்கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாருமே உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் தான் உதவி. நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாத காலகட்டத்தில் இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் தாங்க துணை. அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பல நன்மை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் மனசில் இது நாள் வரைக்கும் பல கஷ்டம் இருந்திருக்கும், பல சங்கடம் மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பல பிரச்சனைக்கு நல்லபடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு பல பிரச்சனை நீக்கக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே ஒரு கல்வியில் தடங்களாகவே இருந்திருக்கும். நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட உடம்புல ஏதாவது தொந்தரவு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, கல்வி நிலையில் கொஞ்சம் தடைப்பட்டுருக்குங்க. அது நீங்குது. தேவையில்லாத பல பிரச்சனை மனசுலேருந்து நீக்குங்க. தினமுமே இந்த காலை மாலை சுமார் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் செய்கிறது நல்லது. நல்ல தெளிவான மனசோட பாடங்களை படிச்சிங்கன்னா அற்புதமான நேரம். கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது, நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு கல்வி நிலைன்னு வர்றப்போ சாதகம் தாங்க, அற்புதமான நேரங்க. அதனால மனசை ஒருநிலைப்படுத்துங்க, பாடங்களை கவனம் கொடுங்க, சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால உழைப்புக்கேற்ற வருமானம் விளைச்சல் கிடைக்கும். அதில் எந்த பாதிப்பும் இல்லை, தொந்தரவும் இல்லை. கொஞ்சம் உழைப்பு கடினமாக தான் இருக்கும். ஆனாலுமே பழைய கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா இந்த நேரம் உழைப்பு கொடுத்தாகணும். விவசாய வசதியில் எந்த தடையுமே இல்லை, சிறப்பாக இருக்குது. கால்நடை வழியிலும் பாதிப்பு இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான், ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் வக்கரகதியில் ராகு சனியோட இணைவு, குரு பகவான் ருணரோக சக்கரஸ்தானத்தில் இருக்கிறாரு. பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். போதாக்குறைக்கு மன உளைச்சல் ஒரு பக்கம், தேவையில்லாத குழப்பம், கற்பனையான கவலை ஒரு பக்கம். அதை விட்டுட்டாலே மன அழுத்தம் பாதி போகுது. மன அழுத்தம் இல்லைனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாயிரும். அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க. குடும்ப பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, அதையே நினைச்சு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட இனி நடக்கிற விஷயத்த குழந்தைகளுக்காக இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அடிக்கடி தலை சுத்துறது, தலைவலி, மூட்டு வலி, உடம்புல அசதி, இது எல்லாமே இருக்கும். அதனால சத்தான உணவு எடுத்துக்கிறது நல்லது. உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமான உடல் உழைப்பு பெண்கள் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தான். இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தாவே பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வியாழக்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக பாருங்க. அதுவுமே இந்த நேரம் சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது, குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது நல்லது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும், பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வத்தை நினைச்சு வீட்டு பூஜையில் காலை மாலை 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. தீப வழிபாட்டை விட சிறப்பான பரிகாரங்கிறது எதுவுமே இல்லை. இது கை மேல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால ராசிக்காரங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மறக்காம செய்ய பாருங்க. பல நன்மை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும். மனசுதான் காரணம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.